நித்யானந்தம். ஓம் நம சிவாய. சந்தாய கராஹாம் த்ரேயாய யத்வே நிவேதயாமி ஆத்மனம் தவம் கதி பரமேஸ்வரா. இந்த காணொளியில் நாம் எப்படி இந்த நாகர் மரபில் வந்த மக்கள் வந்தார்கள் என்பதை காணப்போகிறோம். அதற்கு இந்த பிரபஞ்ச தோற்றம் உருவாகியது எப்படி என்பதை நாம் அறிய வேண்டும். தோற்றத்திலிருந்து எப்படி இந்த மனிதர்கள் உருவாகினார்கள், இந்த மனிதர்கள் உருவாகிய பின் அவர்கள் எங்கு முதலாக கூர்நில வாழ்க்கைக்கு இந்த இந்தியாவில் புலம்பெயர்ந்தனர் என்பதை அறிய வேண்டும். இத்தகைய தகவல்களெல்லாம் நீங்கள் ஜம்புதீபா என்ற புத்தகத்தில் அறிந்து கொள்ளலாம். இனி இந்த தமிழர்கள் குறிஞ்சி நில பகுதியாக விளங்கும் ஜமுனா மரத்தூர் என்னும் ஜம்புதீபத்தின் அக்காலத்து பழங்காலத்து இடத்திலிருந்து மருத நாகரிகத்துக்கு பல இன்னல்கள் இயற்கை சீற்றழிவுகள் ஏற்பட்ட போது கீழ் நோக்கி அதனுடைய ஃப்ரான்டர் ஹில் ரீஜன் சொல்வார்கள், அத்தகைய பகுதியை நோக்கி நகர்கிறார்கள். இவ்வாறு குறிஞ்சிநில பகுதியில் வாழ்ந்த நாகர் மக்கள் தங்களுடைய தெய்வமாக குல தெய்வமாக நாகத்தம்மான், அங்காள பரமேஸ்வரி இந்த இவர்களை வழிபட்டார்கள். இதில் நாகாலத்தம்மன் என்பதுதான் நாகர்களின் வழிபாட்டு தெய்வமாக விளங்கியுள்ளது. இதுதான் அம்மன் வழிபாட்டில் ஒரு முறையான வழிபாட்டு முறையாக இந்த பூங்குளம் பகுதியில், இதாவது ஜவ்வாது ஹில்ஸ், ஆலங்காயம், திருப்பத்தூர் போகிற வழியில் இருக்கிற ஃப்ராண்ட் ஹில் ரீஜன் இந்த பூங்குளம். இங்கு தான் முதலில் தனது தெய்வ வழிபாட்டு முறையை மக்கள் உணர்ந்து வழிபட்டுள்ளார்கள். பிற்பாடு இந்த மக்கள் அப்படியே நகர்ந்து இந்த பாம்பார் நதியின் வழியை போக்க சென்று அனுமன் தீர்த்தம், அனுமன் தீர்த்தத்திலிருந்து வாணியாறு உச்சத்தை அடைந்தால் அது உற்பத்தியாகும் பகுதி, அங்குள்ள ஏரி போன்ற பகுதி. அங்கிருந்து தோப்பாறு இந்த தருமபுரி பகுதி வழியாக செல்கிறது. இதன் வழியாக அப்படியே சென்றால் நம்ம இந்த மேட்டூர் அணையை அடைந்து விடலாம். இந்த மேட்டூர் அணை பகுதியை அடைந்த மக்கள் அங்கிருந்து அப்படியே ஒகேனக்கல், தலைக்காவிரி பகுதியிலிருந்து சரவணபலகலாவிலிருந்து நந்தி ஹில்ஸ்லேருந்து இந்த பாலாறு உற்பத்தியாகும் சிக்கபாலாப்பூர் என்ற பகுதியிலிருந்து அப்படியே கீழ் நோக்கி பயணித்து அது கடலில் சங்கமிடமாக இந்த நந்தி ஹில்ஸு, சிக்கபாலாப்பூர், கோலாறு, பேத்தமங்கலம், சித்தூரிலிருந்து லோயர் திருப்பதி, கீழ்த்திருப்பதியிலிருந்து அது கடலில் கலக்கும் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் அந்த பகுதி வரை சென்று கலக்கிறது. இந்த நதியின் வழியாக போக்கில் முன்னேறிய மக்கள் வாழ்கிறார்கள். பிற்பாடு ஏதோ அசம்பாவிதம் வெள்ளங்கள் நிகழும் போது இந்த மக்கள் திரும்ப இந்த திருப்பதி மலைத்தொடர்ச்சியின் வழியாக முன்னேறி அப்படியே நந்தியால், கர்னூல் மற்றும் துங்கபத்ரா ஆறிலிருந்து கிருஷ்ணா ரிவர் இத்தகைய பகுதிகளை அடைந்து அப்படியே மேல்நோக்கி சென்று அமராவதி, இந்த அமராவதியிலிருந்து விஜயவாடா கடலில் கலக்கின்ற பகுதியில் இது மிகவும் ஆழம் குறைந்த பகுதியாக இந்த ஆறு ஓடும். இப்பகுதியில் அந்த ஆற்றை கடந்து அப்படியே மேல்நோக்கி சென்று கோதாவரி பகுதியை ராஜமகேந்திரபுரம் என்ற தற்போதைய ராஜமந்திரி பகுதியில் அப்படியே சென்று யானம் பகுதியில் இந்த கோதாவரி ஆறும் பல பிரிவுகளாக பிரிந்து அதை கடக்கும் வண்ணம் ஆழம் குறைந்து காணப்படும். இத்தகைய பகுதிகளை கடந்து இம்மக்கள் மேலே சென்று ஒரிசா பகுதியை அடைந்து அங்குள்ள சாம்பல்பூர், அந்த சாம்பல்பூர் பகுதியில் தான் இப்போ ஈராக்கூன் டேம் கட்டியிருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு பெரிய ஏரி போன்று ஆழம் குறைந்த பகுதியாக இருக்க அப்பகுதியும் கடந்து மக்கள் பிரயாக்ராஜ் பகுதியை அடைந்து அங்கிருந்து பீகார், நேபாள் பகுதியின் அடிவாரம், இமயமலை பகுதியின் அடிவாரத்தில் சென்று அது வடகிழக்கு இமாலய பகுதிகள், வடமேற்கு இமாலய பகுதியில் என்று சென்றுள்ளனர். இவர் வடகிழக்கு சென்ற பகுதி மக்கள் தான் நாகாலாந்து பகுதியில், அசாம் போன்ற பகுதியில் வாழ்கின்ற நாகர்களாக, அதை வடமேற்கு பகுதியில் சென்ற மக்கள் காஷ்மீர் பகுதி வரை சென்று அடைந்துள்ளனர். இதுதான் நாகர்களின் புலன்பெயர்ச்சி. இதை இந்த பகுதியில் நான் வேலை செஞ்சிருக்கேன். என்னுடைய பூர்வீகமே இந்த ஆலங்காயம் அப்பா ஊர், வாணியம்பாடி அம்மா ஊர். ஸோ எனக்கு இந்த பகுதியில் லோக்கலி நல்லா தெரிஞ்சு, சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சதுனால இந்த பகுதியில் நன்றாக அறிந்ததனால், இந்த புலன்பெயர்ச்சி பாதையும் எவ்வாறு இருந்தது என்று நேரில் கண்டதனால்
இத்தகைய புலன்பெயர்ச்சி பாதையில் பல்வேறு சான்றுகளும் உள்ளது. நாகர்களின் கோயில்கள் உள்ளன, கல்வெட்டுக்கள் உள்ளன, தொல்லியல் சான்றுகள் உள்ளன, வழிபாட்டு முறைகள் உள்ளன என எண்ணற்ற சான்றுகள் நாகர்கள் சமய வாழ்க்கை பிரதிபலிக்கும் வண்ணம் உள்ளன. நீங்கள் எந்த கோயிலில் போனாலும் நாகர சிலை இல்லாத கல் இல்லாத கோயில் இருக்காது. அப்போது ஆதியில் வழிபாட்டு முறையில் முதலில் உணர்ந்தவர்கள் நாகர்கள். இவர்கள் அம்மன் வழிபாட்டு முறையாக இதை ஆரம்பித்துள்ளார்கள். நாகாலம்மா வழிபாட்டு முறையாக இதை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த நாகாலம்மா அப்படியே இந்த சென்னை பகுதியில் விரிவடைந்ததில் பல பகுதியில் நாகாலம்மா கோயில் நீங்கள் பார்க்க முடியும். இது பொதுவாக இந்த பாலாறு ஓடுகின்ற பகுதியை ஒட்டிய பகுதியில் இந்த நாகாலம்மன் போன்ற பழமையான கோயில்களை காண முடியும். இந்த நாகாலம்மன், பிறகு எல்லையம்மன், பிறகு சிரசு அம்மன், கங்கம்மன் என பல்வேறு படிநிலைகள் அப்புறம் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப மாறியுள்ளது இந்த வழிபாட்டு முறை. ஆனால் தொடக்கத்தில் இது ஒரு நாகாலம்மன் வழிபாட்டு முறை. அதுக்கு முன்பு ஆதிவாசியாக இருந்தபோது தாவையம்மன், அதாவது பழங்கால மனிதன் எவ்வாறு தனது தெய்வத்தை கண்டானோ, அம்பாலை கண்டானோ அப்படியே வரைந்துள்ளார்கள். சிலைகளும் உள்ளது. அதாவது தாவையம்மன் வழிபாடு என்று நாம் காண்கிறோம். எனவே இந்த தாய் வழிபாட்டு முறையை முதல் முறையில் நாகர்கள் தான் உருவாக்கினார் என்பதை நாம் அறிய முடிகிறது. இதற்கான சான்றுகள் நாம் கூறும் இந்த பாதையில் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு புலப்படும். இந்த பாதையில் எண்ணற்ற கோயில்கள் உள்ளன. சிவன் கோயில் இருக்குது, நந்தி கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது, பழமையான பல கோயில்கள் உள்ளன. ஸோ அப்படியே மடிவாளம் கோயில் இருக்குது. அப்படியே மேலே போனீங்கன்னா அப்படியே பாம்பாறு கோயிலில் போனால் அனுமன் தீர்த்தம், ரொம்ப பழமையான தீர்த்தம். அப்படி மேட்டூர் டேமில் போனால் அங்கே நந்தி மலை, அங்கே நந்தியினுடைய கோயில் உள்ளது. அப்படியே நீங்கள் ராயக்கோட்டா, அப்படி இந்த கோயில் அப்படியே மேலே போயிட்டே இருந்தால் அப்படி தலைக்காவிரி வரையும் பல கோயில்கள் உள்ளது. இதில் முதல் நாகர் வழிபாட்டு கோயில், அப்புறம் லிங்கம் வழிபாட்டு முறைக்கு மக்கள் முன்னேற்பார். அங்கே நாகர் வைத்த லிங்கம், ஏன்னா நீங்கள் நாகர் சிலை பார்த்து உள்ளுக்குள் லிங்கம் இருக்கிற மாதிரி தான் ஆதி காலத்தில் இருந்தது. இது நாகர் வழிபாட்டு லிங்க வழிபாட்டு முறை ஒருங்கிணைந்து ஏற்பட்ட முறை. அதற்கப்புறம் தான் லிங்கம் தனியாக வைத்து வழிபடும் முறை வந்துள்ளது. எனவே நம்ம வழிபாட்டு முறையை பார்க்கும்போது இது படிப்படியாக மனிதன் தனது அறிவுநிலை உயர தனது சமயம் போக்கை உணர்ந்து அதற்கேற்ப வழிபாட்டு முறை சித்தாந்தத்தின் அடிப்படையில் மாற்றிக்கொண்டே சென்றுள்ளான் என்பதை காண முடிகிறது. அதனால தான் இதை சமயம் என்கிறார்கள். காலத்திற்கேற்றாற் போல் வழிபாட்டு முறை மாறியதனால் சமயத்திற்கேற்றாற் போல் இந்த வழிபாட்டு முறை மாறினால் இதை சமயம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு தொடர்ச்சி, தமிழர்களின் வாழ்வில் மிக தொடர்ச்சி. இது இடையில் ஏதோ யாரோ வந்தாங்க புது விஷயங்கள், இது கண்டினியூஸாக அப்படியே ஒரு நாகரிகம் தொடர்ச்சியாக தான் இந்த வழிபாட்டு முறை செல்கிறது. இதை நான் வரும் காலையில் அப்படி விவரித்து கொண்டே போவன். இதற்கு அத்வைத, துவைத, விசிஷ்டாத்வைத இந்த 3 தத்துவ அடிப்படையில் எப்படி இந்த சமய வழிபாட்டு மேலும் தமிழர்கள் விரிந்தது என்பதை காண்போம். இதெல்லாம் யாரோ தெரியாதவங்க சும்மா இது ஆரியர்கள் நம்ம கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது தமிழுடைய வாழ்வியலை அழிக்கும் முயற்சி, தமிழுடைய வாழ்வியல் தடயங்களை அழிக்கும் முயற்சி என்பதை நான் கூற முற்படுகிறேன். இதெல்லாம் தமிழில் கண்டறிந்த உண்மை. சைவ சித்தனை போய் பார்த்தீங்கன்னா இந்த அத்வைதம், துவைதம் எல்லாமே இருக்கும். பசு, பதி, பாசம், இது 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பசுன்றது இறையியல், பசுன்றது மனுஷன், நம்ம உயிரியல், பதின்றது இறையியல், பாசம் என்பது உலகம் சார்ந்த வாழ்க்கை, பொருளியல். இது 3 அழகாக சைவ சித்தாந்தம் பேசியிருக்குது. அதை என்னுடைய ஒரு காலம் நான் சொல்கிறேன். இப்போ பசுபதி பாசம், அப்புறம் அதை சார்ந்த லிங்க வழிபாட்டு முறை, சங்க வழிபாட்டு முறை, இப்படி படிப்படியாக முன்னேறுகிறது. இந்த குரு வழிபடும் முறை தான் நம்மளுடைய பக்தி இலக்கியத்தின் முதல் காரணியாக வருது. குரு வழிபடும் முறையில் தான் பல தீர்த்தங்கள், பௌத்த மதம் பல விஷயங்கள்லாம் வருது. குரு சிலையை வச்சு வணங்குற முறை. அதுக்கு முன்னில் ஆசீர்வாகின்ற முறையில் இவன் ஆதி மனிதனாக தான் கண்ட இயற்கை உண்மைகளை அப்படி வெளிப்படுத்தி பல தத்துவங்களை விளக்க வண்ணம், இயற்கை தத்துவம், பூத தத்துவ விளக்க வண்ணம், ஊழ்கொள்கை விளக்கம் வண்ணம் அமைதான் ஆசீர்வாகம். அதுக்கு அடுத்த நிலையில் நான் அறிவு வளர சமயம் வளருது. இது ஏதோ ஒரு மதம் அழிஞ்சு போச்சு இந்த விஷயம் கிடையாது. இது கண்டினியூஸ் தொடர்ச்சி. தமிழ் தான் வாழ்வில் கண்டிருந்த உண்மைகளை படிப்படியாக சமயத்தில் கொண்டு பதிவிட்டுள்ளான். அதனுடைய கடைசி கட்டமாக இப்போ பக்தி இலக்கியம் தொடர்ச்சி நிற்கிறது. இப்போ பக்தி இலக்கியத்தில் போய் பார்த்தா இது எல்லாருடைய தொடர்ச்சி நீங்கள் பார்க்க முடியும். இந்த சைவ சித்தம் சொல்கிறவங்க ஆசீர்வாகம் எதுவும் அழிஞ்சு போகல. தமிழின் அனைத்து விஷயங்களும் கண்டினியூஸாக அவனுடைய சமயத்தில் பதிவிட்டு வந்திருக்கான். அதுக்குரிய சான்றுகளாக நமது கோயில் தான் விளங்குகின்றன. இந்த கோயில் யாரோ நமக்கு வெளியிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்றது சொல்கிறது பொய். இது நான் ஆணித்தரமாக என்னுடைய ஒரு காலம் விளக்குறேன். அதனால் கோயில் தான் நம்ம தமிழ் வரலாற்றை சொல்லும் சின்னங்கள், தடயங்கள். அதை அழிக்கும் முயற்சி தான் இந்த ஆரிய திராவிட என்ற பிரிவினைவாதம். ஆரியர்கள் யாரோ வெளியிலிருந்து நமக்கு இந்த கோயில் வழிபாட்டு முறையும் அந்த கோயில் வழிபாட்டு பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்வதெல்லாம்
சுத்த ஒரு ஒரு பகுத்தறிவாத தன்மையாக இல்லை. ஏன்னா இங்கே ஆரிய திராவிட என்று சொல்லப்பட்ட எல்லாமே வந்து ஒருமித்த ஒரு தமிழினம் தான். இந்த தமிழினத்தில் பண்பாடு வயசு பண்பாடு கூறுகளின் அடிப்படையில் இரு கூறுகளாக உள்ளார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இவர்கள் ஏதோ வெளியிலிருந்து வந்த நபர்கள் இல்லை. அவர்கள் வெளியிலிருந்து எப்படி வரவில்லை, எப்படி இங்கிருந்த மக்கள் இருந்த பண்பாடு கூறுகளாக பிரிந்தனர் என்பதையும் வரும் காலம் விளக்குகிறேன். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி. நித்யானந்தம்.